சொல்றீங்க ஒரு குழுவை அமைப்போம் அப்படின்னு. ஆனா 2022ல பிரதமர் அவர்கள் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் பத்தி அறிவிக்கும் போதே இது வந்து என்இபிக்கு கீழே தான் வரும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுல நீங்க வந்து இதுல சேருவதற்கு நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம்ங்கிறது இது ஒரு அதிகாரி எழுதக்கூடிய ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு எடுத்துட்டு போயிட முடியுமா? பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல சேர்றதுனால என்இபி தானே. அப்ப நீங்க இதுல நீங்க சொல்லியிருக்கீங்க இதுல நாங்க குழு போட்டு அதெல்லாம் பார்க்கணும், நீங்க நிதியை விடுவீங்கன்னு சொல்லலாமே தவிர இதுல ஏன் எங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு? நாங்க அகாடமிக் இயர் 2024-25 ரொம்ப தெளிவா சொல்றோம். உங்களுக்கு ரொம்ப சூப்பர் முதல்வரோ அல்லது சூப்பர் டூப்பர் முதல்வரோ நாங்க இருமொழி கொள்கை தான் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்க நிதியை கொடுக்க வேண்டியதானே, வேற என்ன? நீங்க எது வேணாலும் பேசுங்க. எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன? நீங்க நிதியை கொடுக்கணும். எங்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நிதியை மும்மொழி கொள்கையில் சேராதனால் அல்லது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால் தரமாட்டோம்னு சொல்றது என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க.